கசினோலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்களாம். கீழே வந்து ஃபுல்லாக இந்த ஸ்கேமிங் சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது வேற ஏதோ வேலைக்காகன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்கள ஏமாற்றி அந்த சென்டரில் அடைச்சி வச்சு அதில் கிட்டத்தட்ட 5,000 தமிழர்களும் அங்கே வந்து மாட்டி இருந்திருக்காங்க. அது தஞ்சாவூர் பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா கூட சொன்னார் அவர். எல்லாம் இந்தியன் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அப்போல்லாம் அது இதுன்னு சொல்லிட்டு 2 லேயர் ஆட்டோ. டிரைவருக்கும் சீட்டு நல்லா பெருசாக இருக்குது. பக்கத்தில் 2-3 பேர் கூட உட்கார வச்சுக்கலாம். பின்னாடி 2 இதோ நாங்கள் சைனா ரயில்வேன்னு போட்டுருக்கு. குட்ஸ் ட்ரெயின் தான் இதெல்லாம். லாவோ பார்டர் தாண்டி அந்த ஸ்டேஷன் பேர் வந்து மோகன். ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி மலை. காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே இந்த மீகாங் நதிக்கரையோரம் ஒரு சென்னை ரெஸ்டாரண்ட்டுங்க. இந்த கடையில் வந்து மகாபலிபுரம், ஒரு சைடு கேரளா. ஒரு முக்கிய சிட்டிக்கான பஸ் ஸ்டாண்டு, அதோட பரபரப்பே இங்கே இல்லை. அப்படியே காலியாக கிடக்கு. வெளிச்சு ஓடி போய் ஒருத்தர் 30 சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. பின்னாடி குழந்தைய பேக்கில் வச்சு மாட்டின்னு போகிறாங்க. இந்த இண்டோ சைனா பேங்க் இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎம்ல தாங்க வித்ட்ராவல் ஃபீ கம்மியாக இருக்குது. 40K 160 ரூபா தான். தேங்க்ஸ்ண்ணா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. வணக்கம் மக்களே. இப்போ நம்ம லாவோ அப்படிங்கிற ஒரு தென்கிழக்கு ஆசிய நாட்டில் இருக்கோம். லாவோஸ் அப்படின்னு அறியப்படும், பட் லாவோ அப்படின்னு தான் அழைக்கணும். அப்படிதான் உள்ளூர் மக்கள்லாம் கூப்பிடுவாங்க. அதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷனும் கூட. இந்த லாவோ அப்படிங்கிற நாட்டில் வாங் வியங் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனில் இருக்கோம். இப்போ நம்ம போன எபிசோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இங்கே வியன்சியானில் கொஞ்சம் சுற்றணும், அந்த நாட்டு தலைநகரம். அப்புறம் அங்கேருந்து வாங் வியங் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுனுக்கு வந்து ஒரு புல்லட் ட்ரெயினில் வந்தாங்க. கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் வந்து 45 நிமிஷத்தில் கவர் பண்ணோம். இப்போ இங்கே வாங் வியங்லேருந்து கிளம்பி இன்னொரு முக்கியமான இடமான லுவாங் பிரபாங் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வாங் வியங்லேருந்து கேப் புக் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். கேபே புக் ஆகலை. இங்கே வந்து கேப் சர்வீஸ் பெரிய அளவுக்கு இல்லைங்க. ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் ட்ரை பண்ணோம். அதில் ஒரு ஆப்பு இந்த இடத்துல சர்வீஸே இல்லைன்ட்டாங்க. மிச்சம் 2 ஆப் புக் பண்ணோம். புக்கே ஆகலை. ரொம்ப நேரம் சுற்றிட்டே வந்துச்சு, ஆகலை. ஒன்று மட்டும் புக் ஆகி டக்குன்னு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த டுக்டுக்கில் போயிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலி கேப்பில் வந்து 45,000 தான் காட்டுச்சு. 45,000 தான் ஒரு 180-200 ரூபாய்க்குள்ளே தான். நம்ம வாங் வியங் மொதல் நாள் வந்தோம் இல்லையா, அப்போவுமே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த டுக்டுக்கில் தான் வந்தோம். இதுதான் டுக்டுக் அப்படிங்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி செட்டப் இருக்குது. ஒரு சின்ன வேன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் வேனுன்னு வச்சுக்கோங்களேன். சைடில் சீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஆளுக்கு 40,000 கிப்பு கொடுத்தோம். இப்போ கேபு புக் ஆகாததுனால அப்படியே போகிற வண்டி ஏதாச்சும் நிறுத்தி போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஏதாச்சும் ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தோம். இந்த வண்டி வந்துச்சு. கேட்டோம். இது வந்து ஒரு ஆளுக்கு 50,000 அப்படின்னாரு. விச் இஸ் 200 ரூபா. 400 கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து வச்சு 4 கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனு. அப்புறம் வரும்போது 40 தான் கொடுத்தோன்னு சொல்லி அப்புறம் ஓகே சொல்லிட்டாரு. ஒரு ஆளுக்கு 40K 200 ரூபா 4 கிலோமீட்டர் போகிறதுக்கு. அதுவும் ஷேர்டு வண்டியில். சரி, நமக்கு 9:45 ட்ரெயின். மணி போய் வந்து 9:15 ஆயிடுச்சு. வியன்சியான்லேருந்து வாங் வியங் வந்தோம் இல்லையா, அதே புல்லட் ட்ரெயின் தான். ஆனால் இது வந்து வேறு கிளாஸு சீட்டு. அது மாதிரி ஹாட் சீட்டுன்னு போட்டு இருந்துச்சு. போய் பார்ப்போம். வந்துட்டோங்க வாங் வியங் ரயில்வே ஸ்டேஷன். மணி வந்து 9:22 ஆகுது. நான் 27 நிமிஷமாக 9:49 நினைக்கிறேன் நம்ம ட்ரெயின். ரயில்வே ஸ்டேஷன் சுற்றி மலை. ஒரு நல்ல லொக்கேஷன், ஆனால் கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. அங்கே பாருங்க, மக்கள்லாம் க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும். அதை காமிச்சோன்னா பாஸ்போர்ட்டும் செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க. ஆல்ரெடி அந்த புல்லட் ட்ரெயின் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்து சைனா வரைக்கும் போகிற ட்ரெயின். அதாவது சில ட்ரெயின்ஸ் வந்து சைனா உள்ளே போகுது. இங்கே போட்டன் ஒரு ஸ்டேஷன், லாவோவோட கடைசி ஸ்டேஷன். அதே மாதிரி சைனாவில் மொதல் ஸ்டேஷனு லாவோ பார்டர் தாண்டி அந்த ஸ்டேஷன் பேர் வந்து மோகன். போட்டன் மோகன் பார்டர் அது. அங்கே பாருங்க, ஸ்டேஷனோட ஓப்பன் டைம் காலைல 7:50. க்ளோஸ் டைம் 8:30 ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லிமிட்டட் ட்ரெயின்ஸ் தான் ஆப்ரேட் ஆகுது. இந்த சைனா போதிலே அந்த ட்ரெயின் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகுது. சில ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா போட்டனோட நின்றுடும், லாவோ உள்ளேயே முடிஞ்சதும். சில ட்ரெயின்ஸ் வந்து சைனா உள்ளே போகுது. ஏதோ குப்மிங்குன்னு ஒரு ஸ்டேஷன் வரைக்கும் போகும் சைனாவில். செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணி நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன். பேக்கெல்லாம் அந்த மிஷினில் விட்டு அப்புறம் நம்மளை நார்மல் சிம்பிள் செக்கு தான், ஏர்போர்ட் அளவுக்கு இல்லை, பட் ஒரு பேசிக் செக்யூரிட்டி செக் இருக்குது. வெயிட்டிங் ஏரியா. அங்கே ஒரு கடை கூட இருக்குது. ஒரே ஒரு கடை தான் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய டிஸ்பிளே போர்டு
எந்தெந்த ட்ரெயின்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷில் வரும்போது காமிக்கிறேன். மீன்வேல் ஒரு க்யூ நம்ம ட்ரெயினுக்காக தான். இதான் அடுத்த ட்ரெயின். இந்த சைடு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலீஷில் வந்துருச்சுங்க. 9:34க்கு கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே அனுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. 9:49க்கு ட்ரெயின் வந்துடும். உள்ளே போயிட்டு நின்று அந்தந்த கோச் பொசிஷன்லாம் அங்கே உள்ள டிஸ்பிளேயில் ஆகிட்டு இருக்குங்க. உள்ளே ஒரு டிஸ்பிளே வச்சுருக்காங்க. எங்கெங்கே எந்தெந்த கோச் நிற்கும்னு சொல்லிவிட்டு அங்கே போய் நின்றுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நிற்குதுங்க. ஆக்சுவலி 2 கூட்ஸ் ட்ரெயின் நிற்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒன்று தான் ஒரு கூட்ஸ் ட்ரெயின் நிற்குது. ஸோ நிறைய கூட்ஸும் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுது சைனாக்கும் லாவோக்கும் நடுவில். பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அங்கே சைனா ரயில்வேன்னு போட்டுருக்கு. கூட்ஸ் ட்ரெயின் தான் இதெல்லாம். அண்டு ஒவ்வொரு கோச்சுக்கும் ஆட்கள் வந்து இங்கே நிற்கிறாங்க. அப்படியே நம்மளது வந்து கோச் 11 அந்த சைடு மொத்தமே 12 கோச் போல் அங்கே டிஸ்பிளேயில் போட்டுருக்காங்க. 1 to 7 அந்த சைடு, 9 to 12 இது 8ன்னு நினைக்கிறேன். 9 to 12 இன்னும் இந்த சைடு. இந்த பில்லர்லேயே போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த பில்லர்கிட்ட 9வது கோச்சு, அந்த பில்லர்கிட்ட 10வது கோச்சு. ட்ரெயின் வந்துருச்சு. எல்சியாக வந்து போட்டுருக்கு. இதில் எல்சியாக வந்து போட்டுக்கிறது லாவோ சைனா ரயில்வேஸு. நம்ம வியன்சியான் டு வாங்வியாங் வந்தோம்ல, அதுதான் சைனா உள்ளே போகுது. அதில் வந்து வெறும் சியாக வந்து போட்டுருக்கோம் சைனா ரயில்வேஸுன்ட்டு. பாருங்க, போட்டின் வியன்சியான்லேருந்து போட்டின் போகுது. ஹாட் சீட்டுன்னு போட்டிருந்தாங்க. இப்படி இருக்கு கொஷன் இங்கே இருக்குங்க. เป๋าให้เป็นระเบียบและ ஷார்ப் มันเชีย 9:49 கிலோமீட்டர்ஸ். กระเป๋าไม่ให้วางเป็นโรงนอน ஒரு டன்னலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டன்னல் உள்ள நுழையும் போது அது மாதிரி காது அடைக்குதுங்க. கிளம்பி ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். 5வது டன்னலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். สีกรุณาเก็บสัมภาระของท่านไว้ให้พร้อม இப்போ நம்ம காசி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இது இந்தியாவில் இருக்க காசி இல்லை, லாவோவில் இருக்க காசி. காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். அதில் டன்னல் தாண்டி இப்போ தாங்க வெளிச்சம் வந்திருக்கு. ஃபுல்லாக டன்னலுக்குள்ளேயே போயிட்டு வந்தோம். கூடிய சீக்கிரம் இன்னொரு டன்னல் வந்து தான் நினைக்கிறேன். இல்லை இறங்க போகிறோமா? ஆமாங்க, லுவாங் பிரபாங் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மணி 11 தாங்க. அது லுவாங் பிரபாங் வந்துட்டோம். எல்லாம் இறங்க ரெடியாகிறாங்க. இன்னும் வண்டி நிற்கலை. அதுக்குள்ள எல்லாம் லக்கேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் பேக் எடுத்தோம். வந்து இறங்கிட்டவங்க. அப்படியே எக்ஸிட் போவோமா? எக்ஸிட் மட்டும் அப்படியே டேரெக்டாக வெளியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஏர்போர்ட்லலாம் அப்படி அரைவலுக்கு தனியாக வழி இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸிட்டுக்கு தனி வழி. அகெயின் ஸ்டேஷன் உள்ள வந்து அரைவல் ஆகாங்களே, சரி டிபார்ட் ஆகாங்களே, அவங்களோட கிளாஷ் ஆகிற மாதிரி இல்லை. இவங்களுக்கு நமக்கு தனி வழி, அவங்களுக்கு தனி வழி. வெளியே போயிட்டு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஏதாவது இருக்கா பார்ப்போம். ஏன்னா இது மெயின் ஏரியாவிலேருந்து ரொம்ப அவுட்டது, 10 கிலோமீட்டர் மேலே இருக்கும். இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு ஊருக்குள்ளே போயிடலாம். ஏன்னா இவ்வளோ மக்கள் போகிறாங்களே, இவங்களாம் எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை இந்த மாதிரி வண்டி தாங்க இருக்குது. ஹோட்டல், ட்ராப் ஆஃப், ஆத்தரைஸ்டு, ட்ரெயின் ஸ்டேஷன், டாக்ஸின்னு சொல்லிட்டு இதில் தான் எல்லாத்தையும் ஏற்றுவாங்க. அது மாதிரி ஷேர்டு டாக்ஸின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த சைடு எக்ஸிட் ஆனோம். இது வந்து என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி ஓப்பன் வண்டியும் இருக்குது, க்ளோஸ்டு வண்டியும் இருக்குது. எக்ஸிட்டுக்கிட்டே வந்து 40,000 கிப்பு சொன்னாங்க சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு. ஒருத்தர் 30 சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருக்காது. ஐ திங்க் இது ஓப்பன் வண்டின்னு நினைக்கிறேன். 30ன்னா பச்சை கலர் பஸ் இருக்குங்க. இது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பச்சை பஸ் எல்லாம் இதுதான் விலை கம்மி. பாருங்க, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டாக்ஸி வந்து நம்மளுடைய வியூ அடைச்சிட்டாங்க, பஸ்ஸோட வியூவை. இது வந்து கூப்பிட்டதுனால நமக்கு இப்படி ஒன்று இருக்கிறது தெரிஞ்சுது. இல்லை அதுலேயே போயிருக்கோம் நம்ம. அதை பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, வாங்ஸி வாட்டர் ஃபாலு. ஓகேங்க, இந்த பஸ் நிறைய இடத்துக்கு போகுதுங்க. ஷட்டில் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வழி இந்த சைடு இருக்குது. சொன்ன மாதிரி இங்கே சைடு எல்லாமே ரைட் சைட் டிரைவிங்கிறதுனால வழி இந்த சைடு இருக்குது. போயிட்டு நம்ம செட்டில் ஆகும். டிக்கெட் எடுத்தாச்சுங்க, 30,000 கிப்பு. அண்டு பஸ்ஸில் ஒரு நேம் போட்டுருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி லிமிடெட்னு இருக்குது. ஸோ இது கவர்மெண்ட் வண்டி தான். இது ரயில்வே ஸ்டேஷனில் கிளம்புறோம். ஒரு கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டருங்க. 1.25 மணி நேரத்தில் கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இப்போ சென்னை டு கடலூர் 1.25 மணி நேரத்தில் 650 ரூபா கொடுத்து ட்ராவல் பண்ணால் எப்படி? அதுக்கு ஈக்குவலண்ட்டுங்க இது. இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டருங்க சிட்டி சென்டரு. ஸோ அதுக்கு 30,000 கீப்பு, கிட்டத்தட்ட 125 ரூபா. ஃப்ரண்ட்டில் ஒரு 2 வீலர் போகுதுங்க. அதில் வந்து பின்னாடி குழந்தைய ஒரு பேக்கில் வச்சு மாட்டின்னு போகிறாங்க. அந்த பிங்க் கலரில் வந்து அவங்க அம்மா, அந்த குழந்தையோட அம்மா வந்து பின்னாடி அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க, பின் கை கட்டிக்கிட்டு. குழந்தை குள்ளா போட்டு அந்த பச்சை கலர் பேக்கில் அழகாக உட்காந்துருச்சு. இந்த சிட்டி லுவாங் பிரபாங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மீகாங் நதி கரையோரம் தாங்க அமைஞ்சிருக்கு. போகிற வழியில் வந்து ஏர்போர்ட்டை க்ராஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஊரில் ஏர்போர்ட்டும் இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் வருது நிறைய இங்கே. இந்த பஸ் ஸ்டேஷன் வந்துட்டோங்க. வந்தோம்னா இங்கே வந்து ஆட்டோலாம் இருக்குது. இந்த ஆட்டோ தான் நான் உங்களுக்கு வியன்சியான்லேயே காட்டணும்னு நினச்சேன். அது பாருங்க, 2 லேயர் ஆட்டோ. டிரைவருக்கும் சீட்டு நல்லா பெருசாக இருக்குது. பக்கத்தில் 2-3 பேர் கூட உட்கார வச்சுக்கலாம். பின்னாடி 2 ரோ இருக்குது. நைஸ். அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு எந்தெந்த பஸ் ரூட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பச்சை கலர் வண்டி இருக்கு இல்லைங்களா, இது வந்து நம்ம ஊரில் இந்த ஸ்மார்ட் பைக்கு சைக்கிளில் நம்ம அன்லாக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகலாம் சென்னையில். அந்த ஏதோ ஒரு ஆப் இருக்குது போல். அந்த ஆப்பில் வந்து அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி பைக்கை அன்லாக் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்படி தான் போகாது. ஈவி தான் ஏதோ அது. நாங்கள் ஆக்சுவலி டிரைவர்கிட்டே வந்து இந்த ரெண்டல் பைக்கில் எங்கே கிடைக்கும்னு கேட்டோம். அவர் இதை காமிச்சு விட்டாரு. அப்படியே ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு முக்கிய சிட்டிக்கான பஸ் ஸ்டாண்டு, அதோட பரபரப்பே இங்கே இல்லை. அப்படியே காலியாக கிடக்கு, வெளிச்சு ஓடி போய். இந்த கியூஆர் கோடு தாங்க ஸ்கேன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த பட்டன் எதுவுமே இல்லை. கியூஆர் கோடு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நாம தான் அங்கேயே நிறுத்தி வச்சதாங்க வண்டியை. ரோட்லேயே கூட நிற்குது. இந்த சைடெல்லாம் ஊரே காலியாக தான் இருக்குது. பைக் ரெண்டல்ஸ் நியர் மீன் கூகுளில் தேடலைங்க. அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் இல்லையா, அதுக்கு பேரலல் ரோடு கிட்ட நிறைய கடைங்க காட்டுது. ஸோ அதை நோக்கி நடந்துட்டு இருக்கோம். வழியில் ஒரு பில்டிங் அழகாக பூக்கள் பூத்து குலுங்க ஒரு பில்டிங். என்னென்னு பார்த்தா வியட்நாமோடைய கான்சுலேட்டு. செமையாக இருக்குது. பக்கத்து நாடு தான் வியட்நாம். நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட்டு இங்கே தனியாக ஒரு ஆஃபீஸே வச்சுருக்காங்க, டிக்கெட் ஆஃபீஸ் அப்படின்ட்டு. நம்ம வந்து 12go.asia அப்படிங்கிற வெப்சைட்டில் புக் பண்ணிட்டோம். இவங்களுக்கு எல்சிஆருக்கு ஒரு ஆப்பே இருக்குங்க. அந்த ஆப்பு சரியாக லோட் ஆகலை. ஓப்பன் பண்ணாலே வந்து க்ளோஸ் ஆகிட்டுருந்துச்சு. இங்கே ஆப்போசிட்டில் வந்து இந்த லுவாங் பிரபாங்கோடைய அந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுங்க. இது வந்து ஒரு ப்ராவின்ஸு, நம்ம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி. இங்கே வந்து ப்ராவின்ஸு, அவங்களுடைய ஆஃபீஸ் இங்கே இருக்குது. அப்படியே ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி இந்த சென்டருக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சின்ன சர்க்கிள் இல்லை, ஓவல்லாம் இருக்குது. இது ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. குட்டியாக க்யூட்டாக ஒரு ஆட்டோ, செமையாக இருக்குது. இங்கே ஏதோ ஸ்கூல் இருக்குங்க. பசங்க விளையாடிங்க இருக்காங்க. பிடி பீரியடு போல். இங்கே வண்டி ரெண்டலுக்கு ஒரு இடம் வந்துச்சுங்க. இந்த வண்டி எடுத்தோம். ஒரு நாளைக்கு 170K கிப்பு, 1,70,000 கிப்பு. கிட்டத்தட்ட எவ்வளோங்க, 700 ரூபா கிட்ட வருவாங்க ஒரு நாளைக்கு. இது ப்ரொசஷன் போகுதா இல்லை வண்டி ஸ்லோவாக போகிறதுனால இவங்கெல்லாம் பின்னாடி லைன் கட்டின்னு போகிறாங்களான்னு தெரியல. அதே கேங்க. அப்படியே இந்த மீகாங் நதிக்கரையோரம் ஒரு சென்னை ரெஸ்டாரண்ட்டுங்க. லுவாங் பிரபாங்கில் சும்மா இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி பார்த்தோம். ஃபாத்திமா உணகம்னு ஒன்று காட்டுச்சு. அது பக்கத்துலேயே சென்னை ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று வந்தோம். ஃபஸ்ட்டு அவர் யாருமே இல்லை இங்கே. அப்புறம் ஒருத்தர் எதிர்த்துலேருந்து நடந்து வந்தார். அவர் வந்துட்டு சென்னையான்னு கேட்டேன். இல்லை பாண்டிச்சேரி அப்படின்னாரு. இங்கே பாருங்கள், தோசை ஐட்டம்லாம் இருக்குது. தோசைலாம் 160 rupees கிட்ட வரும் நம்ம வேல்யூக்கு. பிரியாணி இருக்குங்க. சிக்கன் பிரியாணி 280 ரூபா தான். பிரியாணி ஒன்று சொல்லலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆர்டர் பண்ணிட்டாங்க. சிக்கன் பிரியாணி, 2 சப்பாத்தி, சன்னா மசாலா. ஸ்பைஸியாக வேணுமான்னு கேட்டார். ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ரிவரில் வந்து நிறைய இந்த மாதிரி போட்டு போய்கிட்டே இருக்கும். சிலது வந்து இந்த மாதிரி க்ரூஸ் மாதிரி போகும். அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு கூட்டு போய் ஸ்லோ போட் மாதிரி சிலது போகும். சிலது வந்து இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் க்ராஸ் பண்ணுறதுக்கும் சில போட்டு ஆக்சுவல் பேசஞ்சர் போட்டு மாதிரி, சிலது டூரிஸ்ட் போட்டு.
ஆக்சுவலி இந்த லைனில் தாங்க நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ரோட்லேயே, இந்த நதிக்கரையை ஒட்டி இருக்க ரோட்லேயே. இது பக்கத்துலேயே ஃபாத்திமா உணவகம்னு ஒன்று, அது இல்லாமல் அதெல்லாம் இன்னும் நிறைய பார்த்தோம். இந்த சைடில் இந்த ஊர் ஆட்களாக யாருன்னு தெரியல, ஆனால் இந்தியன்ஸ் கிடையாது. அதெல்லாம் இந்தியன் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காங்க அப்போல்லாம், அது இதுன்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸ் தாங்க இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி பாலியில் கூட அந்த நாசி கோரிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இங்கே ஃப்ரைட் ரைஸ் சில இடங்களில் நல்லா இருக்குது, சில இடங்களில் அப்படி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடினோம், சூப்பராக ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ கேட்டேன், அவர் வந்து இந்த கடை வந்து 15 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காராம். ஆனால் அவர் லாவோ வந்து 35 வருஷம் ஆகுதான், 1990 வந்ததுக்காக. அப்போலாம் சுட சுட சிக்கன் பிரியாணி, சப்பாத்தி, சன்னா மசாலா, இது என்னது ரைத்தா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரியாணியில் முந்திரிலாம் போட்டுருக்காங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இல்லை, பட் ஒரு விதமான பிரியாணி மாதிரி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, ஒரு பதுக்க விடலை. சப்பாத்தியும் செம்மையாக இருந்துச்சு, சன்னா சூப்பர், பிரியாணி சூப்பர். இப்போ வந்து ஒரு டீ சொல்லியிருக்கேன், நல்லா மில்க் டீ ஒன்று சொல்லி வந்துருச்சு. குடிச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பெரிய கப்பாக இருக்குங்க, சின்ன கப் ஒன்று கொடுத்தாங்க, இதை ஊற்ற ட்ரை பண்ண கொஞ்சம் செஞ்சிருச்சு. இந்த கடையில் வந்து மகாபலிபுரம் ஒரு சைடு, கேரளா, இங்கே ராமேஸ்வரம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல் இந்தியா. கடைசியாக இந்தோனேஷியா, திமோர் லெஸ்ட் எல்லாம் போனேன். ஓகே ஓகே, அது முடிச்சுட்டு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஓகே, ஜஸ்ட் காமிக்கலாங்களா உங்களை? ஓகே ஓகே. இவர் தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. தேங்க்ஸ்ண்ணா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. ஓகேங்க, கிளம்பலாம் ரெஸ்டாரண்ட்லேருந்து. இதாங்க அந்த கடையோட என்ட்ரன்ஸு. இந்த ரோடு வந்து நதிக்கரையை ஒட்டி இருக்க ரோடு. இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ரெஸ்டாரண்ட்டுன்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து சென்னை ரெஸ்டாரண்ட், இந்தியன் மலேசியன் ஹலால் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, சாப்பிட்டு வந்துட்டோங்க. இப்போ நம்மளோட ஸ்டேக்கு போகிறோம். நம்மளோட ஸ்டே வந்து ஒரு ஃபார்ம் ஸ்டே. அதுக்கு முன்னாடி கேஷ் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணோம். இந்த இண்டோ சைனா பேங்க் இருக்கு இல்லையா, இந்த ஏடிஎம்மில் தாங்க வித்ட்ராவல் ஃபீ கம்மியாக இருக்குது, 40K 160 ரூபா தான். இன்னொரு ஏடிஎம்மில் ட்ரை பண்ணேன், அதில் வந்து அப்படியே டபுள் த சார்ஜஸ், 80K கிப்பு, 320 ரூபாய்க்கு மேலே அது. ஸோ அதனால் இந்த பேங்க்கில் தான் நம்ம வியன்சியனில் வித்ட்ரா பண்ணோம். ஸோ அதே ஏடிஎம் தேடி வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஸ்டே கிளம்புவாங்க, வண்டியிலே தான் போகிறோம் நம்ம. அண்டு நம்ம மீட் பண்ணோம் இல்லையா, அது சில விஷயங்கள்லாம் சொன்னேன். நான் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டே போயிட்டு கொஞ்சம் பேசினேன். அது பெட்ரோல் போட்டுட்டு இருக்கோம், ரேட்டில் இங்கே போட்டுருக்கு பாருங்க. நாங்கள் 1 லிட்டர் ஆல்மோஸ்ட் வந்து 100 சொச்சம் வருவாங்க. ஸ்கூல் பசங்க அந்த சின்ன வண்டியெல்லாம் அங்கே போகிறாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரேங்க்லையும் கூட பார்த்தோம். வர வழியில் பார்த்துருப்பீங்க, நல்ல தூசி பறக்குதுங்க ரோடு ஃபுல்லாக. நல்ல மலைப்பாதை, ரோடுமே சுமாராக தான் இருக்குது, தூசி நல்லா பறக்குது. வர வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆத்தங்கரையை ஒட்டி ஒரு சின்ன கடைங்க, அது மாதிரி ஃபுல்லாக பேம்புலேயே பண்ணியிருக்காங்க. இது பேம்பு ஃபார்முன்னு போட்டு இங்கே ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு, இங்கே சும்மா ஒரு ஹட் ஷேப்பில் ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓலெல்லாம் போட்டு மூங்கில்லையே வந்துட்டு சீட்டு எல்லாமே, சேர் சீட்டு எல்லாமே. அங்கே ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இங்கே நதியை கொஞ்சம் ரசிச்சுட்டு இருக்கோம். அப்படியே இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டேக்கு போக வேண்டியதான். இதுதாங்க மீகாங் ரிவர். நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நல்லா வைடாக இருக்குது. ஃபார்ம் ஸ்டே கிட்டே வந்துட்டோம். ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே, இங்கே மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளுக்க இருக்குது. ரோடெல்லாம் ரொம்ப கரடுமோட மேடம் பள்ளமுமாக இருக்குது. நம்மளோட ஃபார்ம் ஸ்டேக்கு வந்துட்டோங்க. ஒரு வேறு லெவலில் வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. ஃபைனலி நம்ம ஃபார்ம் ஸ்டேக்கு வந்துட்டோங்க. நல்ல ஒரு பச்சை பசேல்னு ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்த நான் இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சுற்றி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சென்னை ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தோம் இல்லையா, அது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இந்த லாவோ பற்றி, இந்த 1973லலாம் வந்துட்டு அந்த வியட்நாம் வாதப்போ எந்த அளவுக்கு லாவோ பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதெல்லாம் நம்ம வந்து நம்ம மியூசியம் போகும்போது டீட்டெயிலாக அந்த தகவல்லாம் பார்க்கலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னார், இங்கே தாய்லாந்து, லாவோ, மியான்மர் இந்த 3 நாடுகளும் சந்திக்கக்கூடிய பார்டர் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய ஸ்கேமிங் சென்டர்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருந்துச்சான். சைனா வந்து அங்கே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், அந்த பார்டர் ஏரியாவில் சைனா வந்து ஒரு இடத்துல வந்து மேலே வந்து
இந்த கேம்பிளிங் கசினோலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்களாம். கீழே வந்து ஃபுல்லாக இந்த ஸ்கேமிங் சென்டர்ஸ். நமக்கு எப்படி இந்த ஏதாச்சும் ஒரு லிங்க் அனுப்பி அதை கிளிக் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணம்லாம் போயிடும், அந்த மாதிரி ஸ்கேமிங் சென்டர்ஸ் வந்து அங்கே ஆப்ரேட் ஆகிட்டு இருந்ததுக்கு நியூஸில் கூட வந்துருச்சு. தாய்லாந்து பேஸ்டு இந்த மாதிரி ஸ்கேமிங் சென்டர்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அது வேற ஏதோ வேலைக்காகன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்கள ஏமாற்றி அந்த சென்டரில் அடைச்சி வச்சு மேலே வந்து அந்த இது நடக்கும், கேம்பிளிங் நடக்கும், கெசினோ அதெல்லாம் நடக்கும், கேம்லாம் வச்சு பணம் போட்டு சிலர் லூஸ் பண்ணுவாங்க, சிலர் ஜெயிப்பாங்க. அதுக்கு கீழே அப்படியே இந்த மாதிரி இந்த சென்டர் கால் சென்டர் மாதிரி ரெடி பண்ணி அங்கே வந்து வேற வேலைக்காகன்னு சொல்லி ஆட்களை கூப்பிட்டு வந்து பாவம் அந்த அப்பாவி மக்களை வந்து அங்கே அடைச்சி வச்சு சாப்பாடு மட்டும் கொடுத்துருவாங்க, தங்கறதுக்கு இடம் இருக்கும், அடைச்சி வச்சு வேலை வாங்கியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 5,000 தமிழர்களும் அங்கே வந்து மாட்டி இருந்திருக்காங்க. அது தஞ்சாவூர் பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா கூட சொன்னார் அவர். சிலர் வந்து இவருடைய நம்பரை தேடி கண்டுபிடிச்சி இவர் கான்டாக்ட் பண்ணி இது வரலாமா வேண்டாமான்லாம், இது உண்மையா அதிலே அப்படிலாம் கேட்டு இவர் வேண்டான்னு சொல்லிலாம் வந்து சிலர் அலர்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பட் அதே மீறியும் சிலர் வந்திருக்காங்க, அவங்களுக்குலாம் கூட எம்பசியோட நம்பர் கொடுத்து எம்பசி மூலமா கான்டாக்ட் பண்ணி நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ்லாம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்து போங்க, ரைட் சைட் டிரைவிங். நம்ம ஆல்ரெடி வேங்வியங்ல கொஞ்சம் வண்டியெல்லாம் ஓட்டிட்டோம், பட் இருந்தாலும் வந்து நீங்க ரைட் சைட் டிரைவிங் பார்த்து போங்க, இங்க சிலர் கொஞ்சம் ரேஷாலாம் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாரு. இங்க அப்படியே அந்த பாதை வழியா அப்படியே நடந்து வந்தோம், கட்டையிலேயே மரத்திலேயே போட்டு வச்சிருக்காங்க. சரிதான் நம்ம ரூம். ஷூ வந்து வெளியே விட்டுட்டோம். நல்லா ட்ரிபிள் பெட்டே இருக்கு ஆக்சுவலி. உள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லிப்பரு, அது வெளியே யூஸ் பண்ணது வெளியே தனியாக ஷூஸ் யூஸ் பண்ணுறது. என்ன குப்படப்பா நைஸ். இந்த பாட்டில், டிஷ்யூ பேப்பர், தண்ணி ரீஃபில் பண்ண அங்கேயே கேன் வச்சுருக்காங்க. இது வாஷ்ரூம் செம்மையாக இருக்கும் நீட்டாக. வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஹாட் வாட்டர் கீசர் இருக்குது. ஓகேங்க, இதோட இந்த விலாகை நான் முடிக்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம வேங்வியங்லேருந்து கிளம்பி வந்து லுவாங் பிரபாங்கில் வந்து சில இடங்கள்லாம் லைட்டாக காமிச்சேன் நான். பட் அதை தாண்டி இங்கே லாவோ அப்படிங்கிற நாட்டில் ஒரு வில்லேஜ் லைஃப் எப்படி இருக்குது, கிராம வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் இனிமேல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் அடுத்த விலாகில் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஈவினிங் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஈவினிங் இங்கே 6 o'clock ஏதோ வந்து ஏதோ பண்டிகை மாதிரி ஏதோ செரிமனி மாதிரி இருக்குங்களாம். அது 6 o'clock ஸ்டார்ட் ஆகுது, நீங்களும் வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த ரன் பண்ணிட்டு இருக்காது சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் அங்கே தான் போதும். ஸோ இங்கே வில்லேஜ் லைஃப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விலாகில் காமிக்கிறேன். ஸோ இதோட இந்த விலாகை முடிக்கிறேங்க, அடுத்த விலாகில் சந்திக்கலாம். பை.